பிறந்தவங்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும்? நம்ம எல்லாம் ராசி பலன் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பட் லக்ன பலன் ஏன் பார்க்கணுங்கிறதுக்கு கடந்த காலங்களில் விளக்கங்கள் நிறையா கொடுத்ததுனால நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, பட் நீங்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்தால் இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்கள் லக்னத்தின் அதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு தெரியும். அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எங்கே இருக்காரோ அதை ஒட்டி தான் உங்களுடைய வாழ்க்கை நடக்கும். வாழ்க்கையினுடைய நிகழ்ச்சிகள் அதை ஒட்டி தான் உங்களுக்கு இந்த மாதம் அத்தனையும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்குற போது அந்த சுக்கிர பகவான் கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்கள் லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். அவர் நல்ல நட்சத்திரத்தின் வழியாக இந்த மாதம் சஞ்சாரம் பண்ணுறார். இதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல 11ஆம் இடம்னாலே லாபம்னு அர்த்தம். வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதாவது ஆசைகள் இருந்திருக்கலாம். ஆசை இல்லாத மனிதர்கள் கிடையாது. அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள் இருக்குது. பட் நீங்கள் நார்மலாக ஒரு மனிதனாக இருந்து உங்களுக்கு என்னெல்லாம் விருப்பங்கள் இருக்கோ, உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி ஆவதற்கான மாதமாக ரிஷப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஏன்னா உங்களுடைய லக்னத்தின் அதிபதி சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் சனி பகவானோட சேர்ந்து இருக்கார். சனி அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், காலதாமதம்னு அர்த்தம். வாழ்க்கையில் இது வரைக்கும் நடக்காத நிறைவேறாத எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தியாகும். அடுத்தபடியாக இதுவரைக்கும் உங்களை விட்டு பிரிஞ்சு போன நண்பர்கள், நட்பு வட்டாரம் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு. அது இல்லாமல் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம், நன்மை இது அத்தனையும் ரிஷப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள், ஃபைனான்சியல் பொசிஷன் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ அதன் மூலமாக நல்லதொரு வருமானம், சம்பாத்தியங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல செவ்வாய், புதன், ராகு இருக்காங்க. முதல்ல 10ஆம் இடம்னா அந்தஸ்துன்னு அர்த்தம், கௌரவம்னு அர்த்தம், புகழ்னு அர்த்தம், ப்ரொஃபஷன் அர்த்தம், ஜாப்னு அர்த்தம். இது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இந்த மாதம் இருக்கும். ரொம்ப நாளாக எனக்கு கவர்மெண்ட்டால் நல்லது நடக்கணும், ஒரு காரியம் நடக்காமல் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் கவர்மெண்ட்டால் காரியம் ஆக வேண்டியது இருக்குது.